பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வேதவசனம் யோபு எழுதின புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு பக்த நிபுணமாய் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்போ தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் வல்லவராய், அவர் தமது வல்லமையினால் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனையில் நாம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கத்தில் நாம் இருந்தாலும், அந்த நெருக்கத்தின் மத்தியில் நமக்கு உதவி செய்வதற்கு நம்மளுடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவித சோதனை வருதா, வல்லமை மிக்க காரியங்களை செய்கிற வல்லவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ உபத்திரவங்கள், சரீரத்தில் எவ்வளோ விதமான சோதனைகள் எல்லாமே இழந்தபோது, அந்த சூழ்நிலும் யோபு சொல்லுகிறார், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலவித சோதனையில் சிக்கி கொண்டு இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு விசை கண்களை மூடி சொல்லுங்க, தேவரீர் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க உதவி செய்ய நீர் வல்லவர் என்பதை அறிக்கையிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது வல்லமை மிக்கவர் பெரிய காரியங்களை செய்வார் என வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது சொன்ன உதவி செய்ய வல்லவர், ரெண்டாவது நம்மளை தப்பு வைக்க வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலை, அக்னியின் சூளையில், அக்னியின் மத்தியில் நம்மை தப்பு வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அவர் எரிகிற இந்த அக்னிக்கும் ராஜாவின் கைக்கும் எங்களை தப்பு வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ நிச்சயமாய் எவ்வளோ பெரிய அக்னி போன்ற சோதனை உங்கள் வாழ்க்கையில் நேர்ந்தாலும், திடுக்கிடும் சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை காக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற தேவன், அவர் வல்லமை உடையவர். இன்னும் உங்கள் அருகில் தான் இருக்கிறார். அவரை முழுமையாய் நம்புங்க. அவர் நிச்சயமாய் எவ்வளோ பெரிய அக்கினி சோதனையாக இருந்தாலும் அதிலும் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர் மேன்மையான பாதையில் உங்களை கொண்டு செல்வார். அவரை மாத்திரம் முழு மனதோடு நம்புங்க. யோபு கர்த்தரை நம்பினது போல, கர்த்தரை சார்ந்து இருந்தது போல நீங்களும் சார்ந்திருங்க. அவர் நிச்சயமாய் வல்லமையான காரியம்